உன் மண்டையில் மூளை இருக்கா இல்லை வெறும் களிமண் தான் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் திட்டுறதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி யாராவது திட்டினா நம்ம அதை அவமானம் குறைவாகவும் நினைப்போம். இனிமேல் யாராவது உங்களை திட்டினாங்கன்னா அவமானம் குறைவாக நினைக்காதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மூளையை களிமண் போல வைத்திருப்பவர்கள் யார் யாரோ அவங்க தான் வின்னர்ஸ், வெற்றியாளர்கள். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, த தியரி ஆஃப் ஹோல்ஸ். இது புரிந்து கொள்ள மிக மிக கடினமான ஒரு விஷயம். அதாவது மூளைக்குள்ள நம்ம விதவிதமான ஷேப்புகளை உருவாக்கி அதில் விதவிதமான ஓட்டைகளை நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நல்ல விஷயத்தையும் மூளை உறிஞ்சி படி கூட நம்ம பண்ண முடியும். அது மூளையை ஒரே ஃபிக்ஸடாக ஒரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும்தான் அது இயங்கும், அதை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். அதை விட நம்ம விதவிதமான விதத்தில் வந்து பல நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து அணுகிக்கிட்டே இருக்க ஒரு செகண்டும். ஆனால் நம்ம ஃபிக்ஸடாக ஒரு மூளையை ஒரு 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 உருவத்தில் ஒரு விஷயமா வச்சிருக்கிறதுனால அதுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை மட்டும்தான் அது வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி கிடைக்கிற விஷயம் ரொம்ப ரேருன்றனால தான் நமக்கு எப்போவாவது ஒரு முறை நல்லது நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த தியரியை நான் அப்படியே ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட சில விஷயங்களை செஞ்சு காமிக்கலாம். தியரி ஆஃப் ஹோல்ஸ் வந்து புரிந்து கொள்ள கஷ்டன்றனால சில விஷயங்களை நான் செஞ்சு காமிக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை முழுக்க என்னை கவனமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூளையில் அந்த உருவங்களும் அதனோட ஓட்டையின் அளவுகளும், இப்போ நம்ம கர்ப்பப்பையிலே நம்ம எப்படி உருவாகிறோம்னா, பெண்ணினுடைய கருமுட்டை மூடி திறக்கும் போது அந்த திறக்கிற அந்த சின்ன துவாரம் வழியாக அந்த விந்தணு எப்படி உள்ளே போகுது, ஒன்று தான், பல கோடி உருவாகிறதுல ஒன்று தான் அந்த விஷயம் வந்து நடக்குது. அப்போ இயற்கையிலேயே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோல்ஸ் தியரி, அந்த ஓட்டையும் அதுக்குள்ளே போகிற நல்ல விஷயங்களும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். இப்போது இந்த ஒரு பாட்டில் இருக்குங்க. இந்த பாட்டிலில் இங்கே பாருங்கள், இது ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக நம்ம தண்ணி ஊற்றலாம், இதில் எது வேணால் ஊற்றலாம். சரி, இப்போ இதில் ஓட்டைக்குள்ளே போகாத அளவுக்கான திடப்பொருள், இவ்வளோ பெரிய பேரிச்சம்பழம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம், ஒரு மாம்பழம் இதுக்குள்ளே போகுமா? இதுக்குள்ளே போகாது. அப்புறம் ஒரு மாம்பழத்தின் அளவில் ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா இதால் அதை ரிசீவ் பண்ண முடியாது, அது இங்கே பட்டு போயிடும். இது தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இது. இதுக்குள்ளே காற்றை அடைக்க முடியுமா? காற்றை அடைக்க முடியாது. காற்றை ஊதி இதை க்ளோஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு சில விஷயங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சு இதில் பிடிக்கலாம். இதனோட ஓட்டை இது இந்த சைஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டில் வரும்போது இதனுடைய சைஸ் அளவு பெருசாக இருக்குது, ஓட்டையும் பெருசாக இருக்குது. அதனால தண்ணியை வந்து இது கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இது பிடிக்கும். சரியா? இப்போ நம்ம மூளை வந்து களிமண் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த பாட்டிலையே நம்ம வந்து ஒரு 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 டேப்பில் ஒரு ஒரு ஷவரில் கொட்டுற தண்ணியில் பிடிச்சோன்னா இதில் கொஞ்சம் அளவு தான் பிடிக்கும். இதில் பிடிச்சோன்னா அந்த செதறின தண்ணி இவ்வளோ அகலத்துக்கு செதறுதுன்னா இந்த பக்கம் செதறதெல்லாம் வேஸ்ட் ஆகும். நடுவில் இந்த இடத்துல செதற தண்ணி மட்டும்தான் இது பிடிக்க முடியும். சரி, இதையே வந்து களிமண்ணாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். இதையே நல்லா அப்படி விரித்து, களிமண்ணை எப்படி வேணால் ஷேப் பண்ண முடியும் இல்லையா, விரித்து நம்ம பெரிய கிளாஸ், இது சின்ன கிளாஸ் நான் காமிக்கிறேன் என்கிட்ட இருக்குது. இது மாதிரி அது விரித்து எவ்வளோ பெரிய கிளாஸ் வருமோ அதில் பண்ணோன்னா இதனோட ஓட்டை அளவு பாருங்கள், இதனோட ஓட்டை அளவு பெருசாக இருக்குது. ஸோ இதில் அந்த ஷவர் உழுவும் போது இது முழுக்க வந்து இது பிடிக்கும். அப்போ இதில் வேஸ்டேஜ் வந்து வராது. சரிங்களா? இதை இன்னும் நம்ம நல்லா விரித்து இந்த மாதிரி கப்பு மாதிரி அந்த ஓட்டையை நல்லா அப்படி விரித்து இந்த கப்பு மாதிரி ஆக்கணும்னா இதில் அந்த பிடிக்கும் அளவு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா? சரி, இதையே இன்னும் கொஞ்சம் நம்ம விரித்து இந்த கப்பையே வந்து நம்ம நல்லா களிமண்ணில் நல்லா விரிக்க முடியல, இதை ஃப்ளாட் ஆக்கி இந்த மாதிரி தட்டு மாதிரி ஆக்கணும்னா இப்போ இந்த ஓட்டை பெருசாகிட்டே வந்திருக்கு. அப்போ இந்த தட்டுலேயும் அந்த ஓட்டை வந்து இருக்குது இல்லையா? அந்த ஓட்டை தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்த உடனே இதில் ஓட்டை இருக்குங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம அந்த களிமண்ணை அப்படியே ஷேப் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஓட்டையின் அளவு பெருசாக இருக்கிறதுனால இது பிடிக்கும் அளவும் அதிகம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஜாரும் அதே மாதிரி தான். இப்போ வேறு ஷேப்புங்களில் நம்ம களிமண்ணால் பண்ண முடியும் இல்லையா? சரி, இதனால் என்ன வந்து பெனிஃபிட்? சரிங்க, இப்போ இந்த ஜாரில் கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள் நான் வச்சுருக்கேன். பேரிச்சம்பழங்கள் இந்த ஜாரில் பிடிக்கிற பேரிச்சம்பழங்களின் அளவு அதிகமாக இல்லை இந்த தட்டில் பிடிக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களின் அளவு அதிகமாக இல்லைன்னா
நம்ம இந்த கப்பில் பிடிக்கக்கூடிய அளவு அதிகமாக இதிலெல்லாம் பிடிக்கவே முடியாது, இதுக்குள்ளெல்லாம் போகவே போகாது, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த தட்டு எக்ஸாம்பிளுக்கு இதையும் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போது இந்த பேரிச்சம்பழத்தின் அளவு இந்த பாட்டிலில் வந்து இது ஃபுல்லாகிற வரையும் தான் நம்ம பிடிக்க முடியும், அதுக்கு மேலே வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு மேலே ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வர்றதெல்லாம் வேஸ்ட். அதையே அந்த ஓட்டையை வந்து நம்ம பெருசாக்கி இந்த மாதிரி தாராளமாக்கி வைத்தால் இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கோபுரம் கட்டுற அளவு கூட நீங்கள் எவ்வளோ திறமையான ஆளோ அதை பொறுத்து வந்து இதில் எவ்வளோ கோபுரம் கட்டவில்லை. அப்போ இது ஓப்பன், இந்த ஓப்பன் ஸ்பேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இதனுடைய அளவை வந்து நம்ம எவ்வளோ வேணால் அதிகப்படுத்திட்டு போகலாம். இது அந்தந்த நபர்களை பொறுத்து. அப்போ இந்த மாதிரி சில சமயம் வந்து சில விஷயங்கள் வரும்போது நம்ம தட்டு போலவும் சில விஷயங்கள் வரும்போது இப்போ இதில் இதையும் கம்பேர் பண்ணுவோம். இதில் தண்ணி பிடிச்சி நம்மளால் சேஃபாக வைக்க முடியும், இதில் எவ்வளோங்க தண்ணி பிடிக்க முடியும், இதில் பிடிக்கிற தண்ணி மொத்தத்தையும் இதில் ஊற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதில் ஊற்றவே முடியாது, கொஞ்சம் தான் இதில் உள்ள தண்ணி, ஆனால் இதில் நிறைய தண்ணி பிடிக்க முடியும். அப்போ தண்ணின்னு வரும்போது இதுதான் பெஸ்ட்டு, திடப்பொருள்னு வரும்போது இதுதான் பெஸ்ட்டு. சரிங்க, இப்போ இதில் வந்து நம்ம கேஸ் பிடிக்க முடியாது, இந்த தட்டில் வந்து நம்ம கேஸ் பிடிக்க முடியுமா, வாயு நிலையில் இருக்கிறது இதில் பிடிக்க முடியுமா, இதில் பிடிக்க முடியாது. சரி, இப்போ நம்ம இதை ஷேப் பண்ணி இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆக்கி இது பாருங்கள் எவ்வளோ சின்ன ஓட்டை, அந்த பலூனுக்கு எவ்வளோ சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள். இந்த சின்ன ஓட்டையில் இவ்வளோ பெரிய கண்டெய்னர். இப்போ இதை நான் ஊதுறேன், இப்படி நம்ம இந்த பலூனில் ஊதுனோன்னா இந்த காற்றை பிடிச்சி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த காற்று வந்து இதில் பிடிக்க முடியும். இப்போ வேறு எதுலேயுமே அந்த காற்றை வந்து பிடிக்க முடியாது. அப்போது ஒரு வாயு நிலையில் வர விஷயத்தை பிடிக்கிறதுக்கு இது, திடப்பொருளாக வர்றதுக்கு பிடிக்கிறதுக்கு இது, அதே மாதிரி திரவ நிலையில் பிடிக்கிறதுக்கு இது. இந்த மாதிரி எந்த நன்மைகள் எந்த விஷயங்கள் நமக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் எடுக்கக்கூடிய தன்மை, அந்த பேட்டர்ன் ட்ரிக்கு, அந்த ட்ரிக்கை வந்து நம்ம மூளைக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்போ நம்ம மூளையை ரிஜிடாக ஒரே மாதிரி வச்சிருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு பெர்செப்ஷனை நம்ம உருவாக்க அது ஒரு நிலையான ஒரு விஷயமா வந்து ஸ்டிஃபாக வந்து மாறிடும். மூளையை ஃப்ளெக்சிபிள் ஆக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிள் ஆகலைனாக்கா நமக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது அப்படின்றது தான் இதில் வர உண்மை. அப்போ கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்தாலும் இது, அப்போ எந்த விதமான விதத்தில் உருவத்தில் நன்மை நம்ம நோக்கி வருதுனாலும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடியதாக அந்த மூளை ஆட்டோமேட்டிக்காக ஷேப் எடுத்து அதை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து அது வந்து மிக 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 முக்கியமான ட்ரிக். அதனால நீங்கள் பர்செப்ஷன் இல்லாத ஒரு விஷயம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது. எதுவுமே முடியாது அப்படின்றது இல்லை. இப்போ நம்ம சொன்ன உதாரணத்திலேயே இப்போது இந்த திரவம் அப்படின்றது இதில் பிடிக்க முடியாது, காற்றுன்றது இதை பிடிக்க முடியாது, ஆனால் அதை இதில் பிடிக்க முடியும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து இயற்கையில் இருக்குது. அதனால எது ஒரு பிரச்சனையுமே, எது ஒரு சாதனையுமே, எது ஒரு தடங்களுமே நமக்கு நிரந்தரம் அல்ல, அதை தீர்க்க முடியாது அப்படின்ற விஷயத்த மைண்ட்லேருந்து தூக்கி போடுறது, அதுதான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போ நம்ம மூளை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் அதுக்கான சொல்யூஷனை வந்து தேடும். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணும். நீங்கள் ஃபிக்ஸடாக ரிஜிட்டாக ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபிட்டாக வர மாதிரி விஷயங்களை தான் தேடும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இதை ஃப்ளெக்சிபிளாக ஓப்பனாக வச்சுருக்கும் போது சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை, அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் கிடைக்கும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண, ஒரு சாதனையை செய்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும். சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. AJH.